Hello and once again, welcome back to the IPL debate. IPL debate பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆக்ஷன்ஸ், RTM, ரிட்டென்ஷன்ஸ், ஃபாரின் பிளேயர் அவங்க பேன் இருக்கணுமா கூடாதான்னு பயங்கர பரபரப்பா பேசணும். இது எல்லாமே கருத்துக்கள் தானுங்க. என்ன நடந்ததுங்கிற என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் முன்னிறுத்துறேன். பீடாக் அவர் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் சொல்றாரு. என்ன நடக்கணுங்கிறதும் அவர் சஜஷன்ஸ் கொடுத்தாரு. ஒரு பிளேயர் தரப்புல நானும் கொடுக்குறேன். இது எதுவுமே ஃபைனல் கிடையாது, எதுவும் சரி கிடையாது, எதுவும் தப்பு கிடையாது. இட்ஸ் ஒன்லி a டிபேட். என்னன்னா இந்த டிபேட்ஸ் தான் நம்மள முன்னாடி நோக்கி கொண்டு செல்ல போகுது அப்படிங்கறது எனக்கு எந்த விதமான சந்தேகமே இல்ல. ஏகப்பட்ட இந்தியன் பிளேயர்ஸே சரி எனக்கு தெரிஞ்சவங்க நம்ம எபிசோட சப்டைட்டில் போட்டு பார்த்துட்டு கலையிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. எஸ்பெஷலி ஆன் தி ஆர்டிஎம் அண்ட் பிரைஸ் பாயிண்ட்ஸ். ஒரே ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து போட்டிருந்தாரு, ரிட்டென்ஷன் வேணாம்னு சொல்லிட்டு ஆக்ஷனுக்குள்ள போங்க அப்படிங்கிறாரு அப்படின்னு ஒரு பாயிண்ட முன்னிறுத்துறாங்க. குட் பாயிண்ட். ஆனா என்னன்னா சம்டைம்ஸ் ஓப்பன் ட்ரேட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு இபிஎல் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் இல்ல ஒரு NBA இங்கெல்லாம் வந்து ஓப்பன் ட்ரேட் இருக்கு. பிளேயர் மற்றும் பிளேயர் ஏஜென்ட்ஸ் பிரான்சைசிஸோட நெகோசியேட் பண்ண முடியும். இங்க அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த வாய்ப்பு இல்லாததுனால ஆக்ஷன்ல ஃபேர் பிரைஸ் கிடைக்கணும், எவ்வளவு முடியுமோ ஃபேர் பிரைஸ் கிடைக்கணுங்கிறது தான் ஆக்ஷனோட நோக்கமே. அப்படிங்கறத திருப்பி நான் முன்னிறுத்துறேன். எனிவே பீடாக், இன்னைக்கு நம்ம வந்து என்ன பேச போறோம்னா, ஆக்ஷன் மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் ஐபிஎல் குள்ள நடக்க போற ஒரு முக்கியமான விஷயம். அத பத்தி கூட டெல்லி கேபிட்டல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான வியூ. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இம்பாக்ட் பிளேயர் வேணாம் சார், எனக்கு பிடிக்கல சார், வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உனக்கும் பிடிக்கல அப்படின்னு எனக்கு தெரியும். அது உனக்கு பிடிக்கலன்னு நீ சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இம்பாக்ட் பிளேயர் வந்ததுனால தான் ஸ்கோர்ஸ் ரொம்ப ஸ்கை ராக்கெட் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் இந்த வருஷம் ஃபீல் பண்ணாங்க. நான் ஒண்ணு மட்டும் சொல்ல நினைக்கிறேன். இம்பாக்ட் பிளேயர்னால மட்டும் இல்ல, பேட்டிங் குவாலிட்டி, பேட் குவாலிட்டி, கிரவுண்ட் சைசஸ், பிச்சஸ் குவாலிட்டி, கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த பேட்டர்ஸ், கேம்ஸ் இன் த நைட், இதெல்லாம் தான் ஸ்கோர்ஸை மேல தூக்கின்னு போகுது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இதுல என்னன்னா, ஷாட் மேக்கிங் எபிலிட்டி ஆஃப் த பேட்ஸ்மேன். அண்ட் அவங்க வந்து அதை நிறைய ரெப்பிட்டேஷன்ஸ் பண்ணி ஒரு காலத்துல ரிஸ்கி ஷாட்ஸ் அப்படின்னு பேர் சூடப்பட்ட சில ஷாட்ஸை வந்து நிறைய ஆடி சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்றதுனால போலர்ஸ்க்கு ரொம்ப கடினமாயிட்டு வருது. அண்ட் இது எப்படி ரெஸ்டோர் பண்ண முடியும்னா, பால்ல கொஞ்சம் ஏதாவது கொடுத்து, ஏன்னா பாலோட குவாலிட்டி நான் அதை கூட அசஸ் பண்ணிருக்கேன். பால்ல பழைய மாதிரி இல்ல, பால் அந்த அலையில நீங்க போய் ஒரு வீடியோ பாருங்க. பீடாக் கிட்டே சொல்றேன், மெக்ரா சச்சின் டெண்டுல்கர் போடுவார் ஒயிட் பால்ல. மெக்ரா அது பால் எப்படி போகும் அந்த மாதிரி நீங்க போகுதா? போகல. அவர் கிளென் மெக்ரா அப்படின்னு நம்ம சொன்னாலும் காஸ்பரோவிச்சுக்கும் அப்படிதான் போச்சு, கிலஸ்பிக்கும் அப்படிதான் போச்சு. சோ பாலோட குவாலிட்டியில வேணா ஏதாவது கொடுக்கலாம், பிச்சஸ்ல கொஞ்சம் லைஃப் கொடுக்கலாம், மேபி கொஞ்சம் ஸ்லோயிஷா கொடுக்கலாம். ஏன்னா நைட்ல எப்படியுமே பிச்சர் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. பட் கமிங் பேக் டு த மெயின் டாபிக், இம்பாக்ட் ரூல் வேணுமா வேண்டாமா பீடாக்? நான் வந்து உங்களுக்கு ஒன்னே ஒன்று இருந்தது, கிரிக்கெட்டோட ஒரு அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் அதுல போகுது. இட் இஸ் லைக் 12 பிளேயர்ஸ் பிளேயிங் பாட்டம் லைன். அது இல்லையா, நீ வந்து இம்பாக்ட் ரூலை யூஸ் பண்ணணும்னா நீ எப்படி யூஸ் பண்ணணும்னா, யூ ஷுட் ரீப்ளேஸ் எ பிளேயர் ஹூ ஹஸ் நாட் டேக்கன் எனி பார்ட் when it comes to batting, எனி பார்ட் when it comes to bowling. இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறேன், ஓகே, ஒரு பிளேயிங் லெவல் நான் வச்சிருக்கேன், ஒரு இம்பாக்ட் சப் இது பண்ணியிருக்கேன். இப்ப எனக்கு வந்து 13 ஓவர் ஆயிருக்கு, 3 விக்கெட் தான் எனக்கு போயிருக்குன்னா, அப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த நம்பர் 5 வர்ற பேட்ஸ்மேனை நான் போலரோட ரீப்ளேஸ் பண்ணணும்னா, அந்த நம்பர் 5 பேட்ஸ்மேனை பதுக்கிட்டு நம்பர் 6 முன்னாடி இறக்குவேன். when I'm coming up with this rule, then that will be fair. இப்போ I'm going to replace a batsman who has not played a single ball with the bowler, then it makes some sense. இப்ப நான் என்ன பண்ண, ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு 100 அடிப்பான், 100 அடிச்சு பேட்டர் அப்படி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு உட்காந்து முந்திரி பருப்பு சாப்பிடுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு மேல ஒருத்தன் வேகமா ஓடி வந்து 140 போட்டு 4 ஓவர் போட்டு மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பான். இட் இஸ் லிட்டரலி யூ ஆர் பிளேயிங் 12 பிளேயர்ஸ். அப்படி உனக்கு இம்பாக்ட்ஸ் வேணும்னா do what I'm saying. You are bowling first. என்ன பண்றீங்க, ஒரு ஒரு 11 ஓவர்ல ஒரு 86 for 4, பார் ஸ்கோர் 180. ஃபிஃப்த் போலரை நீங்க அப்ப என்ன யோசிக்கிறீங்க, இந்த 9 ஓவர் நான் வச்சு ஓட்டிடுறேன், ஃபிஃப்த் போலரை நான் யூஸே பண்ணல, சோ அந்த ஃபிஃப்த் போலர் போலிங்கே போடலன்னா, then you are allowed to replace that particular bowler with the batsman. because நான் என்ன பண்றேன், I'm compromising his 4 overs. I'm allowed to change him with someone else. அதே மாதிரி பேட்ஸ்மேனை நான் பதுக்கிட்டு இன்னொரு பேட்ஸ்மேனை அனுப்புறேன்னா, அந்த பேட்ஸ்மேனோட ரிசோர்ஸை நான் யூஸ் பண்ணல, then I'm allowed to use a bowler. அப்போ உங்களுக்கு இந்த இம்பாக்ட் ரூல் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா இருக்கும். நீ ரெண்டு பக்கமும் பண்றீங்க அப்படின்னா, இட் இஸ் விர்ச்சுவலி லைக் பிளேயிங் வித் 12 பிளேயர்ஸ். ஐ அம் நாட் a fan of it. சரி, இதை நான் 2-3 பாகமா பிரிக்கிறேன் பீடா. என்னோட கேஸை நான் வச்சிடுறேன். நிறைய பேர் என்ன கிளைம் பண்றாங்கன்னா, ஆல்ரவுண்டர்ஸ் வரதை தடுக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட முன்னிறுத்துறாங்க. கடந்த 15 சீசனா ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஐபிஎல்ல எப்போதுமே 6th போலிங் ஆப்ஷனுக்கான தேடல் என்னைக்குமே கம்மி ஆகல. ஆனாலும் இந்தியால யாரும் பந்தை தூக்கி போலிங் போடல.
பேட்டர்ஸ் ஒன்னும் முன் நிறுத்தி வந்து bowling போடல. இட் இஸ் அன் இன்டென்ட் கொஸ்டின். bowlers பேட்ஸ்மேனால அவங்களால எபிலிட்டியோட அந்த 20 ஓவர் கேம்ல ஒரு 6 பால் 12 பால் போட முடியுமாங்கிறது வந்து எபிலிட்டி அண்ட் இன்டென்ட்டை சேர்த்து குறிக்கிற ஒரு விஷயம். போடணும்னு இருந்தா போடுவாங்க. இன்னைக்கு கூட சிவம் டுபே வந்து போலிங் போடுறாரு. சிஎஸ்கேக்கு அவர் தேவைப்படல. ஏன்னா சிஎஸ்கே 8 போலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஆனா அவர் இன்னைக்கும் போலிங் போடுறாரு. சோ இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஐ டு நாட் ஆல்ரவுண்டர்ஸ் நீங்க என்கரேஜ் பண்ணல. என்கரேஜ் பண்ண வேண்டிய நிலைமையில நம்ம இல்ல சார். எல்லா கிரிக்கெட்டர்ஸ்க்குமே நீங்க தெரியும். நான் போலிங் போட்டு பேட்டிங் ஆனா என்னோட ஸ்டாக் வேல்யூ மேல போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே கடினமா உழைக்கிறாங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவர் பேட்டிங் 7 மணி நேரம் ஆனா போலிங் 1 மணி நேரம் போடுறாரு. சோ எல்லாருக்குமே தெரியாது. ரியான் பராக் பேட்டிங் ஆனா அவரும் போலிங் போடுறாரு. ஆனா ஒருவேளை இந்த ரூல் இல்லனா ரியான் பராக் வந்து 10 ஓவர் பேட்டிங் ஆட்டு 10 ஓவர் போலிங் போடுவாரா? கண்டிப்பா பண்ண மாட்டாரு. ஏன்னா அவங்களோட பிரைமரி ஸ்கில் பேட்டிங் தான். அததான் பண்ணுவாங்க. அவங்க போடுற 1 ஹவருக்கு பதிலா 1 ஹவர் 5 மினிட்ஸ் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு போலிங்ல லெஸ் இன்ட்ரெஸ்ட். அவ்வளவுதான். as simple as that. one. செகண்ட் பாயிண்ட், நீங்க ஒரு பாயிண்ட் என்ன சொன்னீங்கன்னா கிரிக்கெட் வந்து 11 பேர் தான் விளையாடணும், 12 பேர் விளையாடுற மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் என்னோட இதுல வந்து 1-2A கீழே என்ன ஆர்குமெண்ட்னா, கிரிக்கெட் இஸ் த ஒன்லி ஸ்போர்ட் வேர் இனோவேஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரெஸ்ட்ரிக்டட். எந்த விதமான இனோவேஷனுமோ ஒரு புது ஸ்கோப் கொண்டு வந்தாலே அதை தடை விதிக்கப்படுது. அது வந்து T20 ஃபார்மேட்ல டிஸ்கவுண்ட் செய்யப்படணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து T20 ஃபார்மேட்டுங்கிறது கிரிக்கெட்டோட எல்லா கன்வென்ஷன்ஸையும் உடைச்சிருச்சு. ஆமாவா இல்லையா பீடா? கிரிக்கெட் ஒன்ஸ் அப்பான டைம் 9 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணிக்கு முடிஞ்சிடும். சாயந்தரம் சாயாவை குடிச்சோமா, சாண்ட்விச்சை சாப்பிட்டோமா, வீட்டுக்கு வந்து படுத்தோமா, புள்ளக்குட்டியை பார்த்தோமா, அடுத்த நாள் மேட்ச் ஆடணுமான்னு இருந்த கேம் தான் இது கேம். கரெக்டா? அதுல இருந்து எங்க போய் டே நைட் கேம் வந்து என்ன சொன்னாங்க, சரி ராத்திரியில ஒரு பகுதி ஆடலாம், ஆபீஸ்ல இருந்து வந்து மேட்சை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி டே நைட் கிரிக்கெட் கொண்டு வந்தாங்க. டே நைட் கிரிக்கெட் ஆடுறோம், லைட் போட்டாகணும், பால் கலரை மாத்திரம் ஒயிட் பால் கொண்டு வந்தாங்க. கலர் க்ளோத்திங் கொண்டு வந்தாங்க, நைட்டு கண்ணு தெரியணுங்கிறதுக்காக. சோ அது ஆடினாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, நிறைய பெருசா போயிடுச்சு கேம். இப்ப வந்து ஒலிம்பிக்ஸ்ல சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா 8 மணி நேரம் கேம் ஒலிம்பிக்ஸ்ல சேர்த்துக்க மாட்டாங்க. 90 நிமிஷம் ஃபுட்பால் சேர்த்துக்கிறாங்க, 90 நிமிஷத்துக்கு இதை சேர்த்துக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு இங்கிலாந்து வந்து 100 பால் நடத்துறான்? ஏன்னா அவனுக்கு மனசுல நினைப்பு T20 வந்து 3 ஹவர் போகுது, 4 ஹவர் போகுது, கிட்டத்தட்ட வந்து 210 நிமிஷம் 220 நிமிஷம் தேவைப்படுது. 100 நிமிஷத்துல மேட்ச முடியா? மேக் இட் மோர் அப்பீலிங் ஃபார் அ ஃபுட்பால் ஆடியன்ஸ். ஒலிம்பிக்ஸ்க்கு மோர் அப்பீலிங்கா வை அப்படின்னு. சோ என்னன்னா T20 கிரிக்கெட்டோட சேர்க்காதீங்க, அது வேற ஸ்போர்ட். T20யும் 100 பாலும் வேற ஸ்போர்ட். சோ அந்த ஸ்போர்ட்ல கோயிங் அகேன்ஸ்ட் த கன்வென்ஷன்ஸ்ங்கிற பாயிண்ட நான் ஏத்துக்கல. இனோவேஷன்ஸே இல்லாத ஒரு கேம் போர் அடிக்கும். சோ இம்பாக்ட் பிளேயர் நான் என்ன சொல்றேன், ஃபுட்பால் 90 நிமிஷம், ஹாக்கியும் அதே மாதிரி 4 குவார்டர், பாஸ்கெட் பால் அதே மாதிரி இருக்கு. அங்கெல்லாம் உனக்கு நிறைய சப்ஸ்டிடியூஷன்ஸ் அலோவ் பண்றானே, இங்க மட்டும் ஏன் நம்ம அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வர ட்ரை பண்றோம்? ஆஷா, நீங்க நான் சொல்றது இல்ல, புரிஞ்சுங்க. நான் கேட்ட கேள்வி கரெக்டா இல்லையா அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. 900% கரெக்ட். அது 2 கேமுமே டோட்டலி டிஃப்ரெண்ட். சாக்கரும் கிரிக்கெட்டும். அதையும் நீங்க அதுல ஒரு இம்பாக்ட் சப் கிரியேட் பண்ற ஒரு இம்பாக்டையும் இங்கேயும் நீங்க இது பண்ணவே முடியாது. ஒரு பேட்ஸ்மேனை நீங்க ஒரு போலர் வச்சு மாத்துறீங்க. அந்த கேமையும் இந்த கேமையும் நீங்க கோரிலேட்டே பண்ண முடியாது. அன்பார்ச்சுனேட்லி சாக்கரா இருக்கட்டும், ஹாக்கியா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரே ஸ்டைல் ஆஃப் பிளே. இல்லையே பீடா, நம்ம ஆடியன்ஸும் கமெண்ட்ஸ் போடுவாங்க. ஒருவேளை நீ கோல் சேஸ் பண்ற 1-0 டவுன் அப்படின்னா டிஃபெண்டரை தூக்கிட்டு ஃபார்வர்ட் தானே போடுறான் ஃபுட்பால்லயும். ஃபார்வர்டை நீங்க போட்டாலும் காம்பினேஷனை பார்த்து மாத்தணும். 5 ஃபார்வர்டை நீங்க ஆடணும். நீங்க அதுக்கப்புறம் காம்பினேஷனை மாத்தணும். நிறைய காம்பினேஷன் இருக்கு. 4-3-3 இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இதே டிஃபெண்டரை நீங்க தூக்கிங்க, இல்ல ஒரு மிட்ஃபீல்டரை தூக்கிட்டு டிஃபென்ஸையும் ஃபார்வர்டையும் ஸ்ட்ரென்த். ஹாக்கியோட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். சோ நீங்க வந்துட்டு சும்மா ஒரு ஆளை நீங்க ஃபார்வர்டை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா, ஒரு டிஃபெண்டர் எடுத்துட்டு கொண்டு போனீங்க 4 ஃபார்வர்டுக்கு பதிலா 5 ஃபார்வர்டு வைக்கணும். நம்ம ஃபுட்பால் ஹாக்கி பத்தி நான் பேசலப்பா. நான் எதுக்கு அந்த பாயிண்ட சொன்னேன்னா, நீ ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துட்டு போலரை வைக்கறங்கற, அதே டிஃபெண்டர் எடுத்துட்டு ஃபார்வர்டு வைக்கற, அதே தானே அனாலஜி. அதத்தான் சொல்றேன். எடுத்தாலும் இப்ப நீங்க காம்பினேஷன் 4-3-3 போறீங்கன்னு வச்சுக்கோங்க. 4 ஃபார்வர்டு, 3 மிட்ஃபீல்டரு, 3 டிஃபெண்டர்னா, இப்ப நீங்க ஒரு மிட்ஃபீல்டரையோ டிஃபெண்டரையோ எடுத்துட்டு ஒரு ஃபார்வர்டை போட்டீங்கன்னா, உங்க கம்ப்ளீட் காம்பினேஷன் நீங்க சேஞ்ச் பண்ணு. யூ ஜஸ்ட் கெட் இன்டு அட்டாக்கிங் மோட் டோட்டலி. 5 ஃபார்வர்டு வச்சுனே. ஏன்னா அந்த ஃபார்வர்ட்ல இருக்கிறவன் அவன் எக்ஸ்பர்டீஸ் வந்து மிட்ஃபீல்ட்லயோ டிஃபெண்டா அவன் பண்ண முடியாது. அவன் ஸ்ட்ரைக்கர், அவன் முன்னாடி தான் இருக்கணும். சோ உங்களுக்கு கிரிக்கெட்ல அப்படிங்கும் போது என்டையர் டைமென்ஷன். யுஜ்வேந்தர் சஹல் 5 விக்கெட் எடுக்கிறாரு, எடுத்துட்டு போய் வெளில உட்கார்றாரு. அவருக்கு போல ஜாஸ் பட்லர் உள்ள வராரு. நான் என்ன சொல்றேன்னா, இம்பாக்ட் சபை வச்சுக்கோ. நான் சொல்ற ரூலை நீ கன்சிடர் பண்ணி பாரு. That player should not have played any role in the game, either with the bat or ball, apart from fielding and taking catches and effecting run out. அவன் விக்கெட் கீப்பரா கூட இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா வித் த பேட் வித் த பால் அவன் எதுவுமே பண்ணலையா? இப்ப நான் சொல்றதை யோசிச்சு பாருங்க. நம்பர் 5 பேட்ஸ்மேனை பதுக்குவாங்க.
ஒரு 2 விக்கெட் தான் விழுந்திருக்கு 14 ஓவர்லன்னா நான் நம்பர் 5 கன்வென்ஷனலா போற பேட்ஸ்மேனை பதுக்கிட்டு நம்பர் 6 இறக்குவேன். ஏன்னா இஃப் ஐ நாட் மேக்கிங் யூஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பேட்ஸ்மேன் தென் ஐ கேன் ரீப்ளேஸ் ஹிம் வித் போலர்னு. அது வந்து ஈவன் ஸ்டீஃபன் ஆயிடும். எனக்கு நம்பர் 5 ஒருத்த வந்து மரணடி அடிக்கிறவனுக்கு பதிலா ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு நம்பர் 6 நான் இறக்குறேன்னா அதுக்கு எனக்கு ஒரு இன்கம் வரணும். அந்த இன்கம் தான் சூப்பர் சப். அந்த நம்பர் 5 போறதுக்கு மேல நம்பர் 6 போறானா ஒரு 15 ரன் எனக்கு கம்மியாகுது. அதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா போலர் கிடைக்கிறான். வைஸ் வர்சா வித் போலர் வித் பேட்ஸ்மேன். அப்படின்னு தான் எனக்கு கரெக்டா இருக்கும் ஒழிய ஒரு பிளேயரோட ஃபுல் ரிசோர்ஸை நீங்க யூஸ் பண்ணிட்டு அவருக்கு பதில இன்னொரு பிளேயர் வித் டிஃப்ரெண்ட் டிசிப்ளின் ஹூ கேன் வின் த மேட்சை திரும்பி வராரு அப்படின்னா அது கொஞ்சம் இன்னும் நீங்க என்ன இனோவேஷன் ஆஷ் வரலன்றீங்க. ஒரு நோபால் போட்டா ஃப்ரீ ஹிட் எவ்வளவு இனோவேஷன்ஸ் வந்துருச்சு. இதுக்கு மேல உங்களுக்கு T20ல என்ன இனோவேஷன்ஸ் வரணும்னு சொல்லுங்க. இல்ல இனோவேஷன் வந்துட்டே இருந்தா தானே பார்க்க நல்லா இருக்கும் பீடா. ஏதாவது வந்துட்டே இருக்கணும்ல, புதுசா ஏதாவது மக்களுக்கு கொடுக்கணும்ல. உதாரணத்துக்கு இப்ப நீ சொல்றேன், நான் ஒரு 2 விஷயம் சொல்றேன். போன வருஷம் ரொம்ப ஹை ஸ்கோரிங்கா இருந்தது, இம்பாக்ட் பிளேயர் இருந்ததுன்னு நம்ம சொல்றோம். நானே கூட சொன்னேன் போலர்ஸ் எல்லாம் யாராவது காப்பாத்துங்கன்னு ட்வீட் போட்டேன். நீ பார்க்கும்போது ஆனா ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது வா அடி செம்ம அடிக்கிறாங்க, ஜாலியா இருக்கு, என்டர்டெயின்மெண்ட் நடக்குது. ஓகே. அண்ட் இன்னொரு நான் ஃபிளிப் சைட்ல சொல்றேன், ஒரு டைம்ல ஐபிஎல் எப்படி இருந்ததுன்னா டாஸ் வின் பண்ணி நீ போலிங் போட்டா மேட்ச் வின் பண்ணிடலாம். ஆமாவா இல்லையா? டியூ வந்து பாதிக்க போன வருஷம் டியூ கம்மியா இருந்தது. இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்னால ஒரு எக்ஸ்ட்ரா போலர் கிடைக்குது செகண்ட் போடுற போலிங் டீமுக்கு. அது வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ரெஸ்டோர் பண்ணலையா? அந்த இம்பாக்ட் ரூல் இல்லைன்னா இந்த ஆந்திரா பிரீமியர் லீக் நாங்க ஜெயிச்சிருக்கவே முடியாது. 7 ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேன் 4 போலரு. இந்த இம்பாக்ட் சப்ப கொண்டு வர அந்த ஒரு லெக் ஸ்பின்னர் வந்து சுருக்குன்னு போடுவாரு. அந்த இம்பாக்ட் சப் இல்லைன்னா எங்க டீம் க்ளோஸ். அதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதையும் நான் சொல்லிடுறேன். ஹவு மச் இம்பாக்ட் ரூல் பெனிஃபிட்டட் மை பிளான்ஸ் அப்படின்னு. ஏன்னா அந்த பிட்ச் கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். அந்த ஸ்டாண்டர்டுக்கு 170 ரன்ன்றது ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு 170 ரன் எனக்கு நான் எப்படி யோசிச்சேன், ஓகே எனக்கு 170 ரன் அடிக்கிற 7 பேட்ஸ்மேன் நான் எடுத்துடுறேன், அதை வச்சுட்டு நான் மேனேஜ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இம்பாக்ட் சப் இல்லைன்னா என் டீம் க்ளோஸ். ஐ காட் பெனிஃபிட்டட் ஃப்ரம் இட். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இட் இஸ் கிளியர்லி கோயிங் டுவர்ட்ஸ் 12 பிளேயர் இது பிளேயிங் 11 இல்லாம பிளேயிங் 12ன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அதை ட்விஸ்ட் பண்ணுங்க அந்த இம்பாக்ட் சப் ரூல அப்படின்னு. நான் இன்ஃபேக்ட் யார்கிட்டயோ பேசும்போது அப்படி கூட இருக்கக்கூடாது, போலிங்க்கு ஒரு இம்பாக்ட் சப் 13 பேரா ஆடுங்கிறேன். இந்த இன்னிங்ஸ்க்கு ஒண்ணு அந்த இன்னிங்ஸ்க்கு ஒண்ணு 2 கூடுன்னு நான் சொல்றேன். ஜாலியா இருக்கும்ல பாக்குறதுக்கு. அந்த எண்ட் ஆஃப் தி டே ஐபிஎல் எதுக்குப்பா பாக்குறாங்க? நம்ம பாட்டு அடிச்சுக்கிறோம். எத்தனையோ பேர் வந்து வேர்ல்ட் ஓவர் கிரிக்கெட் காமெண்டேட்டர் சரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, தேர் மஸ்ட் பி a balance between bat and ball அப்படிங்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் ஓகே. T20 ஸ்போர்ட்டே என்டர்டெயின்மெண்ட் தானே, அடி வாங்குறதுக்கு தானே இந்த ஸ்போர்ட்டே. நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? தியாக சொல்ற அடி வாங்குறதுக்கு தானே இருக்கும். இந்த பக்கம் ஒண்ணு பூசு, இந்த பக்கம் கொஞ்சம் பூசுங்கிற மாதிரி ரெண்டுத்துக்கும் கொடுக்கலாமே இம்பாக்ட் சப்னு நான் கேக்குறேன். ரெண்டுத்துக்கும் கொடுத்தா என்ன தப்பு? 2 டீமுக்கும் அதே ரூல் தானே. டாப் கிளாஸ் ஐடியா அது. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்றேன். இன்னும் விறுவிறுப்பாயிடும். ஏன்னா எனக்கு ஒரு போலிங் இம்பாக்ட் சப் ஒரு பேட்டிங் இம்பாக்ட் சப்னா இன்னும் பிரேவ் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிருவேன் நானு. நான் என்ன பண்ணுவேன், உனக்கு நோ மேட்டர் வாட். இப்ப ஒரு சில டீம் எல்லாம் வந்து வேற வழியே இல்லாம என்ன பண்றது தெரியாம 16வது ஓவர்ல எல்லாம் வந்துட்டு இம்பாக்ட் சப் இறக்கி விட்டு எப்படி யூஸ் பண்றது தெரியாம அதுக்கப்புறம் போலிங் இல்லாம எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி பேட்டிங்க்கு ஒண்ணு போலிங்க்கு ஒண்ணுன்னா ஃபிக்ஸ்டு பிளான் கோயிங் ஃபார்வர்ட். இடியில போன உடனே உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி இந்த பக்கம் வீங்கலப்பா இந்த பக்கம் கூடுன்ற மாதிரி ஆயிடும். ஆனா என்ன உங்களுக்கு வேண்டியது என்ன, கிரவுண்டுக்கு வர்றவன் கை தட்டணும். அதுதானே. இப்ப நீங்க ஒரு போலரா முனகாம நான் ரெடியா அடி வாங்குறதுக்கு நீங்க சொல்லுங்க போது தட் இஸ் a வெல்கம் சைன். யூஆர் ஒன்லி டாக்கிங் அபவுட் த ஆடியன்ஸ். அது உங்களோட பரந்த மனசை காட்டுது. என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தா நீங்க சொல்றத ஒத்துக்கிட்டே ஆகணும். கிரிக்கெட்டை காப்பாத்தணும்ன்றத சொல்றது பார்த்தா நான் சொல்றது கன்சிடர் பண்ணு. நம்ம எங்கப்பா நாட்டை காப்பாத்தி கிரிக்கெட்டை காப்பாத்து? அதெல்லாம் டூ பிகர் ஃபார் அஸ், டூ பிகர் சென்டென்ஸ் ஃபார் அஸ். நான் என்ன சொல்றேன்னா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் மாறும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு காலத்துல 180 160 150 இருந்தது, 180 ஆச்சு. இப்ப 200 ஆயிடுச்சு பார் ஸ்கோர். 220 230 ஆகும். அது ஆகும்போது ஒரு போலர் அப்ப என்ன ஆகும், நல்ல போலர் போடுற போலர் 4 ஓவர் 35 கொடுக்குறான், 40 கொடுக்குறான், அவன் தான் சரக்கான போலர். அதை எஸ்டிமேட் பண்ணக்கூடியது வந்து கிரிக்கெட் புரிஞ்சவனாலதான் பண்ண முடியும். அது அவன் ப்ராப்ளம். தட் மேன் தட் ப்ராப்ளம். நான் என்ன சொல்றேன், இதுதான் கேம். இப்ப இதுதான் நிலைப்பாடு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்குள்ள நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்குள்ள வாழ வேண்டியது தானே நம்ம கடமை. என்ன ரூல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இம்பாக்ட் ரூல் ரன் ஸ்கோரிங்க மேல தூக்கின்னு போயிடுச்சு, ஒத்துக்கிறேன். நானே போலிங் போடும்போது ஐயோ எப்படி ரன் நிறுத்தது, இங்க நிறுத்தணும் அங்க நிறுத்தணும், எப்படி எல்லாம் ஏமாத்தலாம் பேட்ஸ்மேன் அப்படின்னு யோசிச்சு போடுறேன், இல்லன்னு சொல்லல. ஆனா அது இட் இஸ் ஆல்சோ புஷிங் யூ ரைட். கன்சிஸ்டன்டா அடாப்ட் பண்ணணும்ல. அதுதான் நேம் ஆஃப் த கேம். நாய் வேஷம் போட்டாச்சு, குறைச்சுதானே ஆகணும். நம்ம வேலை அதுதானே. அதுல இல்ல நீங்க சொல்றது நான் தான் சொல்றேன் உங்களுக்கு. கிரிக்கெட் ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் இல்லைன்னா
கிரிக்கெட் இல்ல, ரவிச்சந்திரன் அஸ்வின் இல்ல, நீங்க இன்வைட் பண்ற பீடாவும் கிடையாது. ஆடியன்ஸ் தான் ரியல் ஹீரோஸ். ஓகே, அவங்க இல்லைன்னா நீங்க கிரிக்கெட் ஆடி என்ன பிரயோஜனம்? ஸோ ஃபர்ஸ்ட் அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னா நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க நாளைக்கு ஒரு ஐபிஎல் மேட்ச் ஆடுறீங்க. ஒரு விராட் கோலி 143 நாட் அவுட், ஆர் அஸ்வின் 6 ஃபார் 19. ஆர் அஸ்வினோட 6 ஃபார் 19க்கு எல்லாரும் குதூகலப்படுவாங்களா? இல்ல விராட் கோலி அடிக்கிற 143க்கு எல்லாரும் குதூகலப்படுவாங்களா? நீங்க சொல்லுங்க. 143 தான் குதூகலப்படுவாங்க. இது என்ன, இதெல்லாம் ஒரு கொஸ்டினே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் நாளைக்கு இப்ப நான் சொல்றேன், நீ சொல்ற அதே மாதிரி தான். டிஎன்பிஎல் முடிச்சிட்டேன். கடைசி 10 நாளா கிரிக்கெட்டே இல்ல. 100 பால் மட்டும் தான் நைட் ஆனா வருது. அந்த 100 பால் ஹைலைட்ஸ் பார்த்து நீ எப்படா அடுத்த மேட்ச் போடுவாங்க. இன்னைக்கு மகாராஜா டிராஃபி ஆரம்பிச்சிருச்சு. நானே ஒரு பெரிய கிரிக்கெட் ஃபேன் தான். நாளை பின்ன நான் கிரிக்கெட் விளையாடல, கிரிக்கெட் பார்த்துன்னு இருக்கேன்னு வச்சுக்கோ, அட்ரா மச்சான் அட்ரா அப்படின்னு தான் மேட்ச் பார்ப்பேன். போடுறா அவன் அங்க அட்ரா அப்படின்னு தான் பார்ப்பேன். எல்லாம் பாக்குறதெல்லாம் பார்த்துட்டு என்ன போடுவேன், பாவம் போலர் அப்படின்னு. அவ்வளவுதான். இப்போ இப்ப ராயன் ஒரு படம் வந்தது. அதுல இந்த சுந்தீப் கிஷன் நடிச்சாரு, எஸ்.ஜே. சூர்யா நடிச்சாரு, தனுஷ் நடிச்சாரு. 1000 தான் இருந்தாலும் எஸ்.ஜே. சூர்யா ஆக்டிங் பயங்கரம். ஆனா பார்த்து முடிச்சுட்டு வரும்போது எஸ்.ஜே. சூர்யா செத்தா தானே நம்ம ஜாலியா வரோம் படத்துல. அட் த எண்ட் ஆஃப் தி டே என்ன, 1000 தான் இருந்தாலும் இவங்க எல்லாம் என்னதான் நடிச்சாலும் ஹீரோ ஜெயிக்கணும் கட்சியில. இதுல என்ன, கிரிக்கெட்ல என்ன, பேட்ஸ்மேன் ஹீரோ, போலர் என்ன வில்லன் கிடையாது. போலர் வரான், பேட்ஸ்மேன் விளையாடுவான், போலர் போடுவான். இவன் அந்த சாமி படத்தை சொல்லுவான், இவன் படிப்பான், இவன் தொடப்பாங்கிற மாதிரி போலர் போடுவான், அவன் அடிப்பான். அதுதான் ஆடியன்ஸுக்கு வேணும். அட் த எண்ட் ஆஃப் தி டே அதுதான் டிக்டேட்ஸ் வாட் இஸ் பீயிங் ப்ரொடியூஸ்ட். நானே ஒரு போலர். நான் என்ன சொல்றேன், நான் என்ன பண்ணிட்டேன், நான் சிம்பிளா சொல்றேன், எனக்கு தெரியும் நான் ஆஃப் ஸ்பின்னர் போலர், ஃபிங்கர் ஸ்பின்னரோட ரோல் குறைவு தான். என் பேட்டிங்ல ஒர்க் பண்றேன், போலிங்லயும் ஒர்க் பண்றேன், ரெண்டுத்துலயும் வேல்யூ அடிஷன் கொடுக்கணும்னு பாக்குறேன். முடிஞ்சா அங்கங்க டைவ் அடிக்கிறேன். கேம் நம்மளை நோக்கி போகும். இந்த கேம் இஸ் பிகர். இந்த கேம் நமக்கு வழியை காட்டும். நம்ம அதை நோக்கி போனோம். இதுதான் என்னோட கருத்து. நான் என்னோட கேஸ் எல்லாம் உங்ககிட்ட முன்னாடி நிறுத்திட்டேன். பிசினஸ் ஆங்கிள் கொண்டு எடுத்துட்டேன். மக்கள் எதை பாக்குறாங்கன்னு கொண்டு வந்துட்டேன். போலரா அடிவாங்க தயாராயிட்டேன்னு சொல்லிட்டேன். எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்ப சொல்லு, இம்பாக்ட் பிளேயர் வேணுமா வேணாமா? நான் தான் சொல்றேனே சார், ஒரு ஒரு ஆடியன்ஸ் இல்லைன்னா தியேட்டர்ல யாருமே கிடையாது. யாருமே இல்லாத டீ கடையில யாருக்கு டீ ஆத்துறன்ற மாதிரி ஆயிடும். ஸோ ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், டு சாட்டிஸ்ஃபை த ஆடியன்ஸ், டு மார்க்கெட் த கேம் மோர், யூ வாண்ட் 200+ ஸ்கோர்ஸ், யூ வாண்ட் டு சி பீப்புள் ரேக்கிங் அப் சிக்ஸஸ் அண்ட் பவுண்டரிஸ். அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குங்கும் போது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பாக்ட் பிளேயர்ன்றது எஸ். நான் கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன் நோன்னு. ஸோ இது இம்பாக்ட் பிளேயர் வேணான்னு சொல்றதுக்கான ரீசன் இதுதானே ஒழிய, ஓவரால் உங்களுக்கு கிரிக்கெட் ரசிக்கப்பட வேண்டும் அப்படிங்கும் போது, இப்ப சாலமன் பாப்பையா சொல்ற மாதிரி 2 தரப்பு வாதத்தையும் பார்த்த போது அஸ்வின் தம்பி சொன்ன மாதிரி இம்பாக்ட் சப் இருக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு பட்டிமன்றத்தை முடிக்கிற தவிர ஒரு வழியே கிடையாது. சாலமன் பாப்பையாவோ சொல்ல போறியா, பிரசன்னாவா என்ன சொல்ல, பீடாக என்ன சொல்ற, சொல்லு. சாலமன் பாப்பையா சொல்லிட்டாரு. நான் ஒரு கிரிக்கெட் பியூரிஸ்டா ஷாப். கிரிக்கெட் பியூரிஸ்ட்னா நான் என்ன சொல்லுவேன், வேண்டாம் தான் சொல்லுவேன், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஓகே, நம்ம ஆடியன்ஸும் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. அதுலயும் சில கிரிக்கெட் பியூரிஸ்ட் இருப்பாங்க, கிரிக்கெட்டை ரசிக்கிறவங்க இருப்பாங்க, என்டர்டைன்மெண்ட்டுக்காக வரவங்க இருப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் தெம் கிரிக்கெட் பியூரிஸ்டும் கிடையாது. கிரிக்கெட்டை என்ஜாய் பண்ணி ஒரு என்டர்டைன்மெண்டா பார்க்க வரவங்க. அதனால இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு நான் எடுத்து வச்ச இப்ப அகைன் நான் திருப்பி சொல்லிடுறேன், நான் வாதத்தை தான் எடுத்து வச்சேன். இதுதான் இருக்கணும்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன், கமல் மாதிரி பிரியாமையே பேசுறேன்னு மட்டும் சொல்றாதீங்க, அதெல்லாம் சொல்லல. என்னென்ன காரணங்களுக்காக இதெல்லாம் ஹிட் ஆகுது, என்னென்ன காரணங்களுக்காக இதெல்லாம் டிக் மார்க் அப்படிங்கறத முன் நிறுத்தியிருக்கேன். போலருக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நான் கொடியை தூக்கிட்டா நடந்துற போது இல்ல. என்ன நடக்குதுங்கிற நிலவரத்தை முன் நிறுத்தியிருக்கேன். ஒரு ஆடியன்ஸா தான் நான் பார்த்தேன். நான் போலருங்கிற ஹேட்டை எடுத்து கீழே வச்சிட்டேன். அதை பார்க்கும்போது என்னோட வாதத்தை எடுத்து வச்சேன். ஆஸ் ஆல்வேஸ் என் வாதத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேருக்கு இம்பாக்ட் பிளேயர் பிடிக்கல அப்படின்லாம் சொல்றீங்க. உங்களோட காமெண்ட்ஸ் என்ன இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம்ங்கிறத பதிவு பண்ணுங்க. பீடாக் சாலமன் பாப்பையா மாதிரி பேசி தீர்ப்பும் கொடுத்தாரு. அவரோட இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணியா, நீ ஒரு வியூ கொடுத்து ஜெனரலா மாத்தினதே கிடையாது. இன்னைக்கு நான் வச்ச வாதத்துக்கு நீ மாத்தின்டையா வியூவ? இல்ல எந்த பக்கம் நியாயம் இருக்கோ எப்பவுமே நான் தான் சொல்லுவேன். சோ நீங்க சொன்னது ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க சொல்றது கரெக்ட். ஈவன் ஐ வில் சப்போர்ட் யுவர் வியூ ஆஃப் கெட்டிங் பேட்டிங் சப் அண்ட் bowling சப் செப்பரேட்லி. ஏன்னா தட் இஸ் ஃபார் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கேம் டு மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங். இதை தவிர நான் இன்னொரு சஜஷன் சொல்லட்டுமா உங்களுக்கு? ஐபிஎல் பிளே ஆஃப்ஸ் எப்படி இருக்கணும்னு, 5 டீம் குவாலிஃபை ஆகணும். ஓகே, 5 டீம் குவாலிஃபை ஆகணும். டாப் நம்பர் 1 ஆஃப் த டேபிள் should directly be in the final. செகண்ட் வர்றவங்க should be directly in the semi-final. தேர்ட் வர்றவங்க should be directly in the quarter final. ஃபோர்த்துக்கும் ஃபிஃப்த்துக்கும் எலிமினேட்டர் நடக்கும். தட் இஸ் கால் ப்ரீ குவார்டர் ஃபைனல். அதுல ஜெயிக்கிறவன் இந்த குவார்டர் ஃபைனல் இருக்கிற டீம் தேர்டா முடிச்ச டீமோட ஆடுவான். அதுல ஜெயிக்கிறவன் செகண்ட் டீம்ல செமிஃபைனல்ல வெயிட் பண்றவனோட இருப்பான். அதுல ஜெயிக்கிறவன் ஃபைனலுக்கு போவான். 10 டீம்ல
நீங்க டேபிள டாப் பண்ணிருக்கீங்கன்னா திஸ் இஸ் த ரிவார்ட் யூ ஷுட் கெட். 10 டீம் அப்படிங்கும் போது 4 டீம் குவாலிஃபை, அந்த 5வது டீம் வெளியே முடிக்கிறான் பாரு, அது நியாயமே இல்லாத விஷயம். மத்த குளோபல் லீக் எல்லாம் பாத்தீங்கன்னா 6 டீம்ல 4 டீம் குவாலிஃபை ஆகும். அதுக்குள்ளேயே எங்களுக்கு மூக்குல நுரத்தாளிடும். 6 டீம்ல 4 டீம் குவாலிஃபை ஆகிறதுக்குள்ள. இந்த மாதிரி ஹை ஸ்டாண்டர்டு மதர் ஆஃப் கிரிக்கெட் லீக்னு பேரு. 10 டீம், ஒவ்வொரு டீம் எந்த டீமை பார்த்தாலும் பயமா இருக்குங்கும் போது 4 டீம் உள்ள போறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கம்மி. They should follow, find a way. If not taking the input what I've given, they should find a way to get 5 teams in and come up with some kind of playoff scenario. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஃபைனல்ஸ் ஆடுறோம் ஒரு 10 நாள் வீட்லயே உட்கார்ந்து இருக்க வேண்டியதான் இதெல்லாம் ஆடுறதுக்கு. சந்தோஷமா. இப்ப இங்கிலாந்து ஆஸ்திரேலியா எல்லாம் வந்து குவாலிஃபை ஆனா ஃபைனல்ஸ் டே அப்படின்வாங்க. இங்கிலாந்துல என்ன பண்ணுவாங்க, செமி ஃபைனல்ஸ் ஒரே நாள் நடத்திடுவாங்க, அந்த T20 பிளாஸ்ட் எல்லாம். அந்த மாதிரி ஒன்ஸ் நீ டாப் 5ல குவாலிஃபை ஆனா ஃபைனல் 10 டேஸ் ஆயிடும் போல இருக்கு ஐபிஎல். நீ சொல்றத பார்த்தா இவன் இப்போ 4th and 5th ஒரு மேட்ச் ஆடுறாங்க, அது ஒரு பிளே ஆஃப். அதுக்கப்புறம் குவார்டர் ஃபைனல் 2, செமி ஃபைனல் 3. 4th and 5th ஒருத்தன் ஆடுவான், கரெக்ட். 4th and 5th ஆடி முடிச்சோடனே அதுல ஆடுறவன் 3rd பிளேஸ்ல இருக்கிறவன் ஆடணும். சோ 4th 5th ஆடி முடிச்சோடனே ஒரு நாள் பிரேக் கொடுக்கணும், ஒரு நாள் மினிமம் பிரேக் கொடுக்கணும். ஒரு நாள் பிரேக் கொடுத்தா அதே வண்டியில விளையாடணும், அது ஒத்துக்க மாட்டாங்க, வேற ஊர்ல போடுவாங்க. சோ 2 நாள் பிரேக் ஆயிடுச்சு, ஃபிளை பண்ணி போய் அங்க விளையாடணும். அந்த 2 டீம் ஆனா அதுல ஒருத்தன் குவாலிஃபை ஆகணும், இன்னும் 2 நாள் பிரேக்க கொடுக்கணும், ஃபிளைட் பிடிச்சு போய் போகணும். இதுவே 4 நாள் ஆயிடுச்சு. ஒரு இடமா இப்படி போயினே இருந்தா அது 8 நாள் ஆயிருமே. ஒரு நாள் தான் தம்பி. இப்போ நீங்க 4th and 5th ஒரு நாள் ஒரே வென்யூல ஒத்துப்பாங்களா? ஹோமனாவே கான்செப்ட் இருக்கிற ஒரு இருங்க, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. 3rd வரான் பாருங்க, he is going to host no matter what because he has finished 3rd. அவன் ஆர்சிபி ன்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ ஆர்சிபி வந்து will be in Bangalore already. 4th and 5th யார் 4th முடிச்சாங்களோ they are going to host it. சோ அந்த 4th and 5th முடிச்ச உடனே ஒரு நாள் முடிஞ்ச உடனே ஆல்ரெடி பெங்களூர்ல ஆர்சிபி வெயிட் பண்ணிட்டு இருக்கான், கரெக்டா? சோ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நாள் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் அங்க போய் பெங்களூர்ல ஆடுறீங்க. சோ இப்போ உங்களுக்கு அது செகண்ட் வர்றவன் இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ்னா they are going to play in Jaipur already. They are waiting in Jaipur. சோ அந்த மேட்ச்ல ஜெயிக்கிறவன் என்ன பண்ணுவான், அடுத்த நாள் டிராவல் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு ஜெய்ப்பூர் போவான். ஃபர்ஸ்ட் ஃபைனல்ஸ் வந்து ஒரு சிஎஸ்கேன்னு வச்சுக்கோங்க, அவன் சென்னையில ஆல்ரெடி இருக்கான். சோ அந்த மேட்ச் நீங்க முடிச்சுட்டு அடுத்த நாள் டிராவல் பண்ணி அடிப்பீங்க. ஆல்டர்னேட் டேஸ்ல 5 மேட்ச் தான், ஆல்டர்னேட் டேஸ்ல முடிஞ்சிடும். இப்ப 5th முடிச்சவன் ஃபைனல் வந்தா ஆல்டர்னேட் டேக்கு ஒரு வாரம் முழுக்க விளையாடினே இருப்பான். ஏன் இப்ப நாங்க ஆந்திரா பிரீமியர் லீக்ல எலிமினேட்டர் இன்னைக்கு, அது இல்ல குவாலிஃபையர் நாளைக்கு, டிஎன்பிஎல் அப்படிதான். அப்புறம் அப்படிதான் ஆடணும். எலிமினேட்டர் நெக்ஸ்ட் டே டிராவல், செமி ஃபைனல் நெக்ஸ்ட் டே டிராவல், திருப்பி ஃபைனல் ஆடணும், அப்படிதான் ஆடணும். டிஎன்பிஎலுக்கும் ஏபிஎலுக்கும் ஐபிஎலுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது ஒன் ரவுண்ட் தான், 7 மேட்ச் தான் ஆடுறோம். உங்க ஆந்திரால நீ 5 மேட்ச் தான் ஆடி இருப்ப, கரெக்டா? இங்க பாருங்க 14 மேட்ச் ஆடுறல. 3 நாள்ல 3 நாக் அவுட்ஸ் நாங்க ஆடினது. எலிமினேட்டர் ஜெயிச்சிட்டு குவாலிஃபை 2 ஜெயிச்சிட்டு ஃபைனல். இன்னொன்னு சொல்றேன், இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க, இந்த 5th வர்ற டீம் 4 நாள் டிராவல் பண்ணி இது பண்ணுன்றீங்க. இப்ப இந்த வருஷம் வந்துட்டு மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு மிஸ் அங்கோலியா இல்லன்னா ஒரு மிஸ் பின்லாண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும், எந்த ஊரு, எங்க, வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி, பேஸ்புக்ல ஏதாவது இருக்கா, அது உண்மையா, டிக் இருக்கா, ட்விட்டர்ல இருக்கா, அதுல மெசேஜ் பண்ணி அவங்க கிட்டே இருந்து ரிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். ஆசைப்பட்ட உடனே நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா முடியாது. ஐபிஎல் ஜெயிக்கணும்னா பல கண்டங்களை தாண்டி தான் ஜெயிக்கணும். நீ வர்றதே 5வது, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து நான் பிளே ஆஃப்ஸ்க்கு போக சொல்றேன். அதுக்கப்புறம் 4 நாள் நான் வந்து டிராவல் பண்ணி ஐபிஎல் ஜெயிக்கணுமான்னு கேக்குறேன். சோ மிஸ் அங்கோலியாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னா இங்கிருந்தே என்ன பண்ணுவேன், ஒரு ட்விட்டர்ல மிஸ் அங்கோலியா ஐ வாண்ட் டு மேரி யூ ஒரு ட்வீட் போடுவேன். அவங்க வந்து உங்களுக்கு மாலையை மாத்தி மணாளலே அப்படிம்பாங்க. என்னையா நியாயம் அது? வாழ்க்கையில கஷ்டப்பட்டாதான் எல்லாம் கிடைக்கும். ரஜினி சார் ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு, சொல்லணும்னு நினைக்கிறேன், இல்ல நீங்களே சொல்றீங்களா? இல்ல நீ நிறுத்து முதல்ல. இதுல 2 சைடு இருக்கு. நீ டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனா, ஒரு சேஞ்ச கிரியேட் பண்ண, 5வது டீமுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும், கஷ்டப்பட்டு வந்தாங்க அப்படின்னு. எண்ட்ல என்ன பண்ணா, அந்த 5வது டீமுக்கு பிச்சை போடுற மாதிரி பண்ணிட்டேன். வந்ததே 5வது, உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், ஊரா போடா அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப தப்புடா. நீ பண்றதெல்லாம் அத்தனையும் அட்டுழியம். அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் வேற. மிஸ் அங்கோலியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ட்விட்டர்ல போடணுமா, வாட்ஸ்அப் போடணுமா, அப்புறம் மிஸ் அங்கோலியாவே வேணாயா, சும்மா. ஏங்க இந்த ஜெயிலர் படம் பாத்தீங்கல்ல, ஒரு சினிமால நடிக்கிற ஒருத்தர் வந்துட்டு அந்த படத்துல வர்ற தமன்னா பாட்டியை எப்படி எல்லாம் கரெக்ட் பண்றது கஷ்டப்படுவார்னு பாத்தீங்கல்ல. கஷ்டப்பட்டாதாங்க எல்லாமே கிடைக்கும். நீங்க வர்றதே 5வது, உனக்கு உட்காந்த இடத்துல இருந்து எல்லாம் கொடுப்பாங்களா? ஸ்டெப்பா போனாதான் எல்லாம் கிடைக்கும். அதனால 5வது வந்தீங்கன்னா டிராவல் பண்ணு 4 வெண்ணிக்கு, அதுக்கப்புறம் ஜெய்.
சரிப்பா, That's இது all for இப்படியே you. போய்க்கிட்டே இருக்கும். இது நானா கட்டவே முடியாது. நாங்க பேசின இம்பாக்ட் பிளேயர் பத்தியும், இவர் சொன்ன அந்த 5வது பிளேயர் ரூல், ஒரு வாரம் முழுக்க டிராவல் பண்ணி ஐபிஎல் அடிக்கணும்டா. சிவாஜி படத்துல வருவார்ல, அந்த மாதிரி போனோம் ஊரா. அதை பத்தி என்ன கருத்துங்கிறது உங்க காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. வேற எதை பத்தி பேசணும்? The retentions are very very close. Rules are very close. Rules சொன்ன உடனே ரிட்டென்ஷன்ஸ்க்கு பிரான்ச்சைசி உட்காருவாங்க. செப்டம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்லயோ நம்ம அதை எதிர்பார்க்கலாம். இந்த மீன் வேல் அந்த பில்டப் நாங்க பண்ணிட்டே இருக்க போறோம். வேற எந்த ஆக்ஷன் டைனமிக்ஸ், எந்த டீம் டைனமிக்ஸ், எந்த ரிட்டென்ஷன் டைனமிக்ஸ் தெரியுமோ தெரியணுமோ கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. We'll always make a video. Thank you so much for joining us on yet another episode of IPL Debate.